மாவட்டத்தில் ஒரு சில அரசு மதுபான கடைகளில் வடமாநில தொழிலாளிகள் உட்பட உள்ளவர்களுக்கு விலை குறைந்த மதுபானங்களை அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. வாடிக்கையாளர்கள் அதிகமாக வாங்கக்கூடிய ஜவான் உட்பட உள்ள பிராண்டுகளுக்கு அதிக விலை ஈடாக்கி விற்பனை செய்வதாக புகார் எழுந்துள்ளது. சம்பவத்தில் எக்சைஸ் விஜிலன்ஸில் புகார் கொடுத்துள்ளது. தோட்டப்பகுதிகளில் உள்ள அரசு மதுபான கடைகளில்தான் அதிக விலை ஈடாக்குவதாக புகார் எழுந்துள்ளது. மதுபானம் வாங்குவதற்கு வரும் வடமாநில தொழிலாளிகளிடம் அதிக கட்டணத்தில் விலை ஈடாக்குவதாக புகார் எழுந்துள்ளது. பில் கொடுக்காமல் தான் சில ஊழியர்கள் வாடிக்கையாளர்களை ஏமாற்றி வருகின்றனர். இதன் மூலம் கூடுதல் வடமாநில தொழிலாளிகளும் மதுபானம் வாங்குவதற்கு ஆட்டோ ஓட்டுநர்களை நம்பியுள்ளனர். இந்த சம்பவத்தில் எக்சைஸ் துறை விஜிலன்ஸில் புகார் கொடுத்துள்ளது. மதுபானத்திற்கு அதிக விலை ஈடாக்கி தங்களை ஏமாற்றுபவர்களை குறித்து சாட்சி உட்பட பிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வடமாநில தொழிலாளிகளின் வாட்ஸ்அப் குரூப்புகளிலும் செய்திகள் வெளியாகியுள்ளது. விலை குறைந்த மதுபானத்தை சட்டவிரோதமாக மதுபான விற்பனை கும்பல்களுக்கு கொடுத்து மொத்த விற்பனை நடத்துவதாக புகார் எழுந்துள்ளது. கடந்த தினம் கஜானாபாறையில் எக்சைஸ் நடத்திய பரிசோதனையில் 25 லிட்டர் மதுபானத்துடன் ஒருவரை எக்சைஸ் பிடித்தது. உள்ளூர் அரசியல் கட்சி தலைவரின் சகோதரனான குற்றவாளியின் வீட்டின் அருகில் சாக்கில் பதுக்கி வைத்திருந்த 25 பாட்டில் ஜவான் மதுபானம் பிடிபட்டுள்ளது. 630 ரூபாய்க்கு அருகிலுள்ள பீவரேஜஸ் அவுட்லெட்டில் இருந்து வாங்கி 750 ரூபாய்க்கு வெளியில் விற்பனை செய்வதாக குற்றவாளி எக்சைஸ் அதிகாரிகளிடம் தெரிவித்திருந்தார். நியூஸ் பியூரோ ராஜகுமாரி.